வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. இத வாங்கிக்கண்ணா. வாழைப்பழம் இல்ல பழம் இல்லண்ணா, அதோட தொலிதான் அண்ணா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, வாழைப்பழ தொலிய வாங்கிக்கண்ணா. யக்கா வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படிக்கா? வெளியில வந்து என்ன விக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கக்கா. எக்கா நீயும் கொஞ்சம் வெளியில வந்து என்னதான் விக்குதுன்னு பாருக்கா. எப்ப பாரு வீட்டுக்குள்ள உட்காந்து பீடியே சுத்திக்கிட்டு இருக்கா. வாக்கா வந்து வாங்கிக்கா. எக்கோ வாக்கா, வெளியில வந்து வாங்கிக்கா. எப்பப்பா ஒரு வியாபாரம் வித்தம்னா வீட்டுக்குள்ள போய் உட்காந்து கதவை பூட்டிக்கிறாளுங்கப்பா. நாளைக்கெல்லாம் வண்டியில ரேடியா சட்டை கட்டிட்டு வந்தாதான் காதும் கேட்க மாட்டேங்க. வெளியிட்ட கத்தி தொண்டு தண்ணிலாம் வத்தி போச்சு. ஏண்டி சின்ன பொண்ணு வேணா வரமாட்டமா? ஏன்டி அலற? அப்படிலாம் சொல்லப்படாது. வேற அங்க அடுத்த தெருக்கு போன விட்டு போன் பண்ணி வான்னு கூப்பிட்டு இருப்ப. ஒரு தெருக்கு ஒரு தடவை தான் வர முடியும். சீக்கிரம் வந்து வாங்கிக்க. என்னது இது? இவன் மஞ்ச வாழைப்பழம் விக்கிற மாதிரி தெரியுது. வாழைப்பழம் தானே, வாங்கி வைப்போம். பூமாரி நல்லா சாப்பிடுவா. ஒத்தராசாய் பண்ணி வரப்போயா உன் வீட்டு பக்கம் வரட்டா? வேணாண்டி, நானே வரேன். இங்க பாரு சின்ன பொண்ணு, பொசுக்கு எதனாலும் வண்டியை கொண்டாந்து என் வீட்டு முன்னாடி நிப்பாட்டிடாதே. என் வீட்டுக்காரர் ஆடிடுவார் ஆடி. அதான் டீ வண்டியை ராணிகா வீட்டு முன்னாடி நிப்பாட்டிட்டு உன் வீட்டுல வந்து சொல்ல வந்தேன். நான் இப்படிதான் சேலக்கார தாத்தா வீட்டுக்கு முன்னாடி வண்டியை விட்டுட்டாரு. என் புருஷன் என்ன வீட்டுக்குள்ள விட்டு விளக்கமாத்தாலே வெளுத்துட்டாரு. என்னடியாச்சி தாத்தா கூட உன்னை சேர்த்து வச்சு சந்தேகப்படுதாரு? அடி செருப்பால யார பார்த்து என்னடி சொன்ன? அதுக்கெல்லாம் உன்னை என் புருஷன் கோவப்படல. என்னது இது வித்தியாசமான புருஷனா இருக்கானே, அதுக்கு கோவப்பட மாட்டானா? என் லூசு, என் புருஷன் அப்படி எல்லாம் சந்தேகப்பட மாட்டாரு டி. நீ சேலை வாரம் எடுக்கிறியாட்ட இருக்கு. அதனாலதான் வீட்டு வாசல்ல சேலக்காரக்கார வந்து வேணுமான்னு கேட்கறான்னு சொல்லி ஒரே ரகலப்போ. ஐயா இது தெரியாம போச்சே. இப்படி தெரிஞ்சதா அப்பலே வண்டியை தூக்கி உன் வீட்டு முன்னால நிறுத்திருப்பேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. என்னடி ஜஸ்ட் மிஸ்? இல்லடி, புருஷ மண்டாடி சண்டையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் இன்னைக்கு பாத்திரலாமேன்னு பார்த்தேன். உன்னை திருத்த முடியாதுடி, திருத்தவே முடியாது. ஆமாண்டி, திருத்துறதுக்கு நான் என்ன பரிச்சை பேப்பரா? என்னடி பச்சை பழம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ல, மஞ்சள் பழம் தான் கொண்டு வந்திருக்க போல. சரி ஒரு சீப்பு வாழைப்பழம் கூட. என்ன ரேட்டு? என்னடி ஒரு சீப்பு பழம் என்ன ரேட்டுன்னு கேட்டா நீ பாட்டுல மரம் மாதிரி நிக்கிற. அதை ஏண்டி என்கிட்ட வந்து கேக்குற? நீ தானடி வண்டி நிறைய வாழைப்பழத்தை போட்டு வித்துக்கிட்டு இருக்க, அப்ப வாங்கிட்டதான் என்ன ரேட்டுன்னு கேட்கணும். அடியே கண்ணவிஞ்ச காக்கா முட்டை, நான் எங்கடி வாழைப்பழம் விக்கிறேன்? பின்ன இது வாழைப்பழம் இல்லாம என்னது? நல்லா பாருடி, நாட்டுக்கோழி முட்டை. என்னது இது? வாழைப்பழத்தெல்லாம் தின்னுட்டு தொலியெல்லாம் இருக்கு. ஏண்டி கூமுட்டை, தொலிய கொண்டு குப்பையில போடுறவ என்ன எதுக்கடி கூப்பிட்ட? வாழைப்பழம் விக்கையில வா. வாய கழுவிடி வனரோசா. ஏண்டி வாழைப்பழ தொழில் வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை கொண்டு குப்பையில போட சொல்ற? செய்யும் தொழில தெய்வம் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதை என்ன மன்னிப்பு கேட்டு. நல்லா இருக்கே சங்கதி. குப்பையில போடுற தொலிய என்கிட்ட வந்து விப்பா, நான் வாங்குவேனா? போடி இவளே. ஐயோ இன்னைக்கு நான் வியாபாரம் பாக்குற பொருளே இதாண்டி. இதோட அருமை தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. இரு எல்லாரும் வரட்டும், நான் அப்புறமா சொல்றேன். ஓ, வாழைப்பழ தொலிக்கு என்னடி அப்படி அருமை இருக்கு? பொருடி பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாரும் வரட்டும், அப்பதானே எல்லாருக்கும் ஒரே தடவை சொல்ல முடியும். இரு நான் அவளுகளை எப்படி கூப்பிடுறேன்னு மட்டும் பாரு. அடிரா காய் மூக்காய் கிருக்காய் எல்லாரும் வாங்கடியோ. சின்ன பொண்ணு வாழைப்பழ தொலிய வச்சு வியாபாரம் பாக்கடியோ. பரவாயில்லையே, பாப்பாத்தி நம்மளை விட சூப்பரா கூவுறாளே. பேசாம இவளை நம்ம அசிஸ்டண்டா வச்சுக்கலாமோ? வேண்டாம், நாம பண்ற ஃப்ராட் தனத்துக்கு அசிஸ்டன்ட்ல இருந்தா சரிப்பட்டு வராது. அதிசயமான பெண்தானே, புது வியாபாரம் செய்றியே. சின்ன பொன்னி ஒரு லூசு பெண். அடியே பாப்பாத்தி, என்ன அதிசயத்தை பாக்கட்டி அலறி கூப்பிட்ட? பாருடி பஞ்சு மிட்டாய் மண்டை, சின்ன பொண்ணு என்ன விக்கிற தெரியுமா? என்னதான் விக்கிறா சொன்னதான் தெரியுமே. ஏன் கண்ணு ரெண்டு அவுஞ்சு போச்சா? கண்ணை திறந்து பாரு நயன்தாரக்கா. என்னடி இது அதிசயமா இருக்கு? குப்பையில போடுற வாழைப்பழ தொலிய வண்டியில அள்ளிக்கிட்டு வந்திருக்க. அதை தாண்டி நானும் சொன்னேன். அவ அதுக்கு என்கிட்ட சண்டை கட்டிக்கிட்டு வரா. சின்ன பொண்ணு வர உனக்கு கொழுப்பு கூட்டிட்டோட்டி. குப்பையில போடுற பொருளை எதுக்கிட்டு எங்கிட்ட வந்து காட்ட வந்த? ராணிகா அப்படி கேளுங்கக்கா நியாயத்தை. என்ன ராணிகா பொசுக்குன்னு குப்பையில போடுறீங்க? நான் இதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? யாருக்கிட்ட காது குத்துற? வாழைப்பழத்தை நீ ஆட்டைய போட்டுக்கிட்டு வர்றவ தொலிய போய் காசு கொடுத்து வாங்குவியாக்கும். ஆஹா, நம்மளை பத்தி அக்கு வேற ஆணி வேறெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காளே. இவகிட்ட எப்படி பில்டப் படிக்கிறதுன்னு தெரியலையே. இப்படிதான் எப்பவுமே என்ன பத்தி தப்பா நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் இந்த வாழைப்பழ தொலியை உங்களுக்கு கொடுக்கலனா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஊர்ல எல்லாரும் வாங்கியிருப்பாங்க. ஏண்டி எங்களை பார்த்தா உனக்கு கேன கிறுக்கி மாதிரி தெரியுதாடி? நாங்க ஏண்டி குப்பையில போட போற வாழைப்பழ தொலியை வாங்க போறோம்? அப்ப எங்களை பார்த்தா உனக்கு ஆடு மாடு மாதிரியாட்டி தெரியுது? ஐயோ இப்படி எல்லாம் டென்ஷன் ஆனா எப்படி? இப்பெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆனீங்கன்னா அப்புறம் உங்க முடியெல்லாம் கொட்டி போகும். சரியா சொன்னடி சின்ன பொண்ணு. என் பிள்ளைங்கிட்ட சத்தம் போட்டு டென்ஷன் ஆகி என் முடியெல்லாம் கொட்டு போச்சுடி. எனக்கு கூட மூஞ்செல்லாம் முகப்பருவா வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் டென்ஷன் தான்றாரு.
எனக்கு 2 பிள்ளைங்க. இதுவட்ட கத்தி கத்தி எனக்கு வயசாயிரும் போல. என் மூஞ்செல்லாம் சுருக்கமே ஆயிப்போச்சு. நீ வேற இப்ப கடுப்பேத்துற, வாங்கிட்ட வேற வந்து கத்த வேண்டியது இருக்கு. சின்ன பொண்ணு பெரிய டாக்டர், இவகிட்ட வந்து எல்லாரும் அவங்க கஷ்டத்தை சொல்லுங்க. என்ன உத்தரவாசம் இப்படி சொல்லிட்ட? உங்களுக்கு தேவையான தீர்வு என்கிட்ட தானே இருக்கு. சின்ன பொண்ண பாரு, எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பா. அடியே ஊதா, உன்னை உஜால வாக்கிடுவேன் பாத்துக்க. சரி, இப்ப நீ பேச்ச மாத்தாத. எல்லாரும் வந்தது சொல்லுவேன்னு சொன்னல. இந்த வாழைப்பழ தொழியை எதுக்கு இப்படி வியாபாரம் விக்கிற மாதிரி வண்டியில போட்டு வச்சிருக்க, அதை சொல்லு. பின்ன எதுக்கு உங்ககிட்ட விக்கிறதுக்கு தான். சின்ன பொண்ணு, பீடி சித்திரக்கவளை கூட்டிட்டு வந்து இப்படி கிறுக்கு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கே என்னடி? எக்கா நீங்க தானக்கா சொன்னீங்க பிள்ளைங்கிட்ட கத்தி கத்தி டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வயசான மாதிரி சுருக்கெல்லாம் விழுந்துருச்சுல மூஞ்சில, அதை சரி பண்றதுக்கு தான் உங்களுக்கு. என்னடி சொல்ற? அதுக்கு எதுக்கு ஃபேஸ் கிரீம் வச்சிருக்கியோ? எக்கா கண்ட கண்ட ஃபேஸ் கிரீமை விட்டு வாங்கி போடாதீங்கக்கா, கெமிக்கலா இருக்க போது. அப்புறம் மூஞ்சில கூட கொஞ்சம் புளி புளியா வந்துடும். ஆமாண்டி, நல்லா சொன்ன. பக்கத்துல இப்படித்தான் ஃபேஸ் கிரீம் போட்ட ஒருத்திக்கு மூஞ்செல்லாம் கருத்து கரேன்னு ஆகி போச்சுட்டி. நிறைய கெமிக்கல் ஆம்டி. ஆமா ராணியக்கா, ஆமா. இந்த ஃபேஸ் கிரீம்லாம் முகத்துக்கு செட் ஆகாது. இயற்கையான முறையில முகத்துக்கு இதை தேய்க்கும் போது நம்ம முகம் வந்து பளபளன்னு ஆயிரும். அப்புறம் கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகத்துல விழக்கூடிய சுருக்கங்கள்லாம் குறைஞ்சிரும். ஏன் முடி உதிர்றது கூட தலையில தேய்க்கும் போது நின்றும்னா பாருங்களேன். கேட்கறதுக்கு நல்லா தாண்டி இருக்கு. அப்படி என்ன வச்சிருக்க இயற்கையான முறையில? அதான் உங்க கண்ணு முன்னாடி மலைமலையா குமிச்சு போட்டிருக்கேனே, உங்களுக்கு தெரியலையா? ஏண்டி சின்ன பொண்ணு, என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? பின்ன நீ இழிச்சவா இல்லையா? பல்லு கொஞ்சம் எடுப்பா இருக்கு, அதுக்காக இளிச்சவாயின்னு ஒண்ணு முடிவு பண்ணிடுறது என்ன? அதானடி சின்ன பொண்ணு, நல்லா இருக்கே கதை. வாழைப்பழ தொழிய மூஞ்சில யாராச்சும் போடுவாங்களா? முடி உதிரதெல்லாம் நிக்குமா? சொன்னா நம்புவாங்களா? சிரிப்பா சிரிப்பாங்கட்டி. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கு நான் கொடுக்கும் பழமெல்லாம் ஆயுர்வேத மருந்து. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இந்த வாழைப்பழ தொழில தான் ஃபேஸ் மாஸ்க் இருக்கு. அது சரிடி. அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குத்துறவ குத்தும் போதே காதை கொஞ்சம் தூக்கி குத்துனா ஊசிக்கு பதிலாக உலக்கைய வச்சு குத்துவானா. அந்த கதையால இருக்கு. சின்ன சின்ன போய் சொல்லி ஏதோ ஒரு வியாபாரம் பார்த்து கேட்டிருப்ப. சரி சரின்னு வாங்கிட்டு போனா, இப்ப என்னடானா வாழைப்பழ தொழிய வந்து எங்க தலையில கட்ட பாக்குற? சொன்னா நம்ப மாட்டேன். ஆயுர்வேத மருத்துவம் தெரிஞ்சவங்க கிட்ட வேணா போய் கேளு. முகத்தில் உள்ள முகப்பொரு போகணும்னா இந்த வாழைப்பழ தொழிய நல்லா முகத்துல வச்சு தேய்ச்சா போதும். அதுக்கப்புறமா அதோட கரும்புள்ளி கூட நாளடைவில் மறைஞ்சிரும். இதை வாரத்துல 3 நாள் தேய்ச்சா போதும். அது மட்டும் இல்லாம வாழைப்பழ தொழியோட சில பொருட்களை சேர்த்து நம்ம மிக்சியில அரைச்சி தலையில தேய்க்கும் போது முடியும் நல்லா ஷைனிங்கா வளருதான். முகத்துல இதை நாம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது வயசானதுனால வரக்கூடிய சுருக்கங்கள் எல்லாம் குறைஞ்சி முகமே நல்லா பொலிவா மாறும். சின்ன பொண்ணு புழுறதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டாடி. வாழைப்பழ தொழிய தான் வச்சு ஏமாத்துற, எல்லாரும் ஏமாற ஓடி வாங்கடி. இதில் ஏமாறத்தான் கூட்டம் கூடுதே. நான் நம்புறேன் டி, நீ சொல்றது உண்மையா? ஆமாக்கா, பக்கத்து தெருல கூட 1/2 கிலோ பழத்தொலி 50 ரூபான்னு கொடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணா 40 ரூபாய்க்கு தாரேங்கா. 1/2 கிலோ வாழைப்பழ தொலி வாங்கி வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். சரிடி சின்ன பொண்ணு, அப்ப எனக்கு 1/2 கிலோ வாழைப்பழ தொலிய கொடு. என்னக்கா அவதான் ஏதோ சொல்றான்னு நீங்களும் வாங்குறீங்க? ஏண்டி ஒரு தடவை முகத்துல தான் தேய்ச்சி பாப்பமே, என்னதான் ஆகுதுன்னு பாப்பமே டி. வாழைப்பழ தொலி தானே, ஏதோ கெமிக்கலா போட போறா. அதுவும் சரிதான் ராணியக்கா, நானும் அப்ப வாங்கிக்கிறேன். என் புருஷனும் என் மூஞ்சி கொஞ்சம் டல்லா இருக்குன்னு சொன்னாவ. அப்ப நானும் கொஞ்சத்தை வாங்கி தேய்ச்சி பார்க்க. என்னது இது, இவளுக்கு மட்டும் மூஞ்சி பளபளன்னு ஆக்கிட்டாலும்னா நம்ம எங்க போறது? நம்ம மூஞ்சில பாதி எடுத்த பல்லே மறைச்சு போடுது. சரி, நாமளும் வாங்கி தேய்ச்சி விடுவோம். அடியே ஊதா, என்னடி யோசிக்க? மூஞ்சில பாதி எடுத்த பல்லே மறைச்சு போடுது. அதுதான் கொஞ்சம் மஞ்சளா இருக்கு. அதுக்கு ஏதாவது வெள்ளையாகிறதுக்கு வழி இருந்தா சொல்லேன் டி. அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே மருந்து அப்படிங்கிற மாதிரி இந்த வாழைப்பழ தொலிய பழத்தை சாப்பிட்டுட்டு தொலி கிரிக்கிரின்னு பல்லுல வச்சு தேய்க்கும் போது தொடர்ந்து நம்ம 48 நாள் செஞ்சு வந்தோம்னா கண்டிப்பா நம்ம பல்லோட கலர் கொஞ்சமாவது வெள்ளையா மாறும் டி. ஓ அப்படியா டி? சரி டி, என் மூஞ்சில முக்காவாசி பல்லே இருக்கு. அதனால எனக்கு ஒரு 1/2 கிலோ வாழைப்பழ தொலிய தந்துருடி. நான் இன்னையில இருந்து கிரிங்கிரிங்கிரின்னு தேய்க்க ஆரம்பிச்சிடுறேன். எப்பாட இந்த இழிச்சவைகளை மட்டும்தான் என்னத்தை வேணாலும் நம்மளால வாங்க வைக்க முடியும். பார்த்து பார்த்து நல்ல தொலியை எடுத்து போடு. பாரு நல்ல தொலியா தான் எடுக்கிறேன். ஏண்டி எனக்கு மட்டும் 1/4 கிலோ தாயேண்டி. பாரு, நான் 1/2 கிலோ படி தான் வச்சிருக்கேன். எல்லாரும் 1/2 கிலோ தான் வாங்குதாவே. 40 ரூபா தான் போடுதேன், வாங்கிக்க. சரி டி, அப்ப 1/2 கிலோவே கொடு. சின்ன பொண்ணு, முதல்ல எனக்கு குடிடி. இந்தாங்க ராணிக்கா, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்பவே முகத்துல ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கோங்க. 1/2 கிலோ வேண்டாம், அப்படியே வச்சு கிரிக்கிரின்னு தேய்ச்சாலே போதும். சரிடி, போனோடனே தேய்ச்சி வச்சிருக்கேன். ஆமா, மூஞ்சில தேய்ச்சி எவ்வளவு நேரம் வச்சிருக்க? ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வச்சிருக்கா போதும். சின்ன பொண்ணு, அப்படியே எனக்கும் கொடுத்துருடி. அடுத்து எனக்குடி. எனக்கும் கொடுத்துருடி 1/2 கிலோ. சூப்பர் சூப்பர். சின்ன பொண்ணு வாழைப்பழ தொலியை விக்கிறதுல கூட எக்ஸ்பர்ட் ஆயிட்டடி.
ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் வாழைப்பழ தொலி வேணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஐ வாண்ட் வாழைப்பழ தொலின்னு சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு நல்ல அழுகுன வாழைப்பழ தொலியா 1/2 கிலோ அனுப்பி வைக்கிறேன். 40 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ், 40 ரூபா தான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க பேரெல்லாம் இப்போ நாம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சனாவுக்கு வந்து 1/12/2024 பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே சனா. அப்புறமா ஆகாஷுக்கு நாளைக்கு பிறந்த நாள். ஹேப்பி பர்த்டே டு யூ ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ் எஃப்சி எஸ்தர், ஆகாஷ், எம் குமார், காயத்ரி, அப்துல், மனோன்மணி, அஷதா, மனோஜ் பூங்குயில், கன்சிகா, முகேஷ், ஆர்ஆர் நகர், ஓவிய பிரசாத், பவித்ரா, அப்புறமா சிவசக்தி, தமிழ்ச்செல்வம், அர்ஷியா, சோபியா, வாசு, ராஜி, மதன், வசந்தா, முத்துராமன், பிரியா, கவிதா, லதா, கலையரசி, ராதா, இசைக்குமாரி. இவங்க எல்லாருமே நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நேம் லிஸ்ட்ல உங்க பேர் வரலனா நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வரும். எல்லா வீடியோவும் பாருங்க, தொடர்ந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.